புரட்சி கலைஞர் டாக்டர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கழக தொண்டர்களும் தோழர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். நாங்களும் இந்த நேரத்தில் வருகை புரிந்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். அந்த மாமனிதர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்பதை விட நாங்கள் அவரோட பயணித்தது என்பது தான் நாங்கள் மனிதனாக பிறந்தது மிகப்பெரிய சான்றாக கருதுகிறேன். நினைவு நாள் எங்களுக்கு இல்லை. எங்கள் கேப்டன் வந்து தினந்தோறும் எங்களோட கூட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். எங்கள் இதயத்தில் இன்றும் எங்கள் கேப்டனுடைய நினைவிடத்தில் 3 கிரடனா வந்து சுற்றுதுன்னா எங்களுக்கு கேப்டன் வந்து நேரடியாக வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. என்றென்றும் நாங்கள் நல்லா இருப்போம். கேப்டன் ஆட்சி என்றும் நிலைச்சி இருக்கும். முதல் முறையாக ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆனது வந்து எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆனது வந்து நமது கேப்டன் மட்டும்தான். கேப்டனை மாதிரி ஒரு நியாயமானவர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நான் முதல்ல சந்தித்தது ரசிகரானது வந்து அவர் தான். இன்ன வரைக்கும் அவரோட கடவுளாக கும்பிட்றேன். அவருடைய ரசிகராக நான் பெருமைப்படுறேன். இன்றைக்கி செத்தாலும் நான் பெருமையாக விஜயகாந்த் ரசிகன் சாவரத்தில் நான் பெருமைப்படுறேன். மனித கடவுள். இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? இந்த கூட்டம் எப்படின்னு, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் சேர்க்கணும்னா 500 ரூபா தரேன் பிரியாணி தரேன்னு கூட்டா கூட வரமாட்டாங்க. ஒரு லாரி எடுத்துக்கணும். இந்த கூட்டத்தை வந்ததெல்லாம் யாராவது கூட்டாங்களா? யாரும் கூப்பிடல. அவங்கவுங்க காசாக போட்டு சினத்தை சேர்த்து பார்க்கணுன்னு வந்துக்கிறாங்களே. இதை வந்து சொல்லிக்கிறதுக்கு அளவே இல்லை. கேப்டன் ரசிகன் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கேப்டன் அவருடைய அருமை பெருமை என்னவென்று அவர் உயிரோடு இருக்கும் காலத்தில் இங்கே யாருக்கும் தெரியல. இன்றைக்கி இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு பேரணிக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே கேட்டாச்சு. இவங்க கொடுக்கல. இன்றைக்கி நேற்று சாயந்தரம் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பயம் திமுகவுக்கு. எல்லோரும் நினச்சிருப்பாங்க எல்லா கட்சியும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஒரு 10-100 பேர் வருவான், 200 பேர் வருவான், இப்படி லட்சக்கணக்கில் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தேமுதிக தொண்டர்கள் எங்களுக்கு தான் தெரியும். இது தேமுதிக தொண்டர்களுடைய உழைப்பின் ரத்தத்தில் வந்த கூட்டம். எந்த கட்சிக்காரங்களும் ஒரு மாநாடுனா லட்சக்கணக்கில் ஒரு மாடுதலை கொடுத்து ஆள் கூட்டுவாங்கம்பாங்க. இங்கே இவர்கள் உழைச்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். யாருக்காகனா உள்ளே படுத்து உறங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் தெய்வத்தை பார்ப்பதற்காக நாங்கள் ஓடி வந்திருக்கோம். அவர் இருந்தும் பொழுதும் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார். இன்று தெய்வமாக இதில் இருந்து வருகின்ற ஜனங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். எண்ணற்ற அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கு, கால் வலியோட வந்தவன் கால் நல்லா சோம்பாய் போகிறான், கை உடஞ்சவன் சோம்பாய் போகிறான், நெஞ்சு வலி வந்தவன் சரியாகி போகிறான், மன அழுத்தத்தோடு வந்தவன் சரியாகி போகிறான். இப்படி ஒரு இது யாருமே கிடையாது. கேப்டன் ஒரு ஆள் மட்டும்தான். அதனால் அவருக்காக எங்கே இருந்தாலும் சரி சிரமத்தை பார்க்காம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் அரியணையில் ஏற உயிர் உள்ளவரை உழைப்போம். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தானம் செய்வோம், விழி இல்லாத ஏழைகளுக்கு கண் தான் செய்வோம். இது கேப்டனின் ஆட்சியை நல்லபடியாக முறையோட நல்ல அமர வேண்டும் என்று நாங்கள் நல்ல முறையில் வந்திருக்கிறோம். கேப்டனை போல இன்னொரு ஆள் யாரும் வர முடியாது. அன்னதான பிரபு. அவங்க முதல்ல எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சு தான் அவங்க நல்ல மாதிரி செய்வாங்க. அதே போல் நாங்கள் எல்லாருமே அதை மனசில் கருத்தாக கொண்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கூட்டம் பொய்யான கூட்டம் இல்லை, நல்லது ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எலெக்ஷனில் அந்நியரை ஆட்சி அமர வைப்போம். இந்திரா காந்தி அம்மாவைக்கு பிறகு சோனியா காந்தி அம்மாவைக்கு அடுத்த பிறகு எங்கள் அந்நியரை ஆட்சியில் அமர்த்த நாங்கள் அரும்பாடு படுவோம். ஐயா நடித்த படத்திலேருந்து எல்லாமே நல்லது. அந்த மாதிரி ஒரு ஆண்டவரை இந்த காலத்தில் இப்போ நாங்கள் பார்க்கவும் முடியல. எங்கள் ஐயா மாதிரி ஒரு நல்ல மனசு இல்லை. எல்லா படத்துலையுமே ஐயா ரொம்ப நல்லா நடித்தவர். ஐயாவுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இனிமேல் வர்ற காலம் பெரிய பிள்ளை நல்லா வல்லமையாக வந்து அவங்க அப்பா போலவே டாடி போலவே நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம். ராசிதான் நல்ல ராசிதான், ஓ முகமே ராசிதான், ஆர்த்தாடி உன் பெருமையும் அருமையும் நிறந்தவன் இவர்தான் தெரியாதா, என்னாலுமே ஆசை மச்சானே என் கூட தான் ஒரு துணையாக வாழ பிறந்தேனே. ராசிதான் நல்ல ராசிதான், ஓ முகமே ராசிதான்.